இந்த தாவேக ஆட்சி எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரியணும். எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த மக்களுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்ற, அந்த மக்கள் அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க, கேளுங்க. அமைச்சர் வருகிறார், அங்கே வந்து ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார், அங்கே மேடை அமைக்கின்றோம், சாமியானா போடுகின்றோம், கார்பெட் விரிக்கின்றோம், வரக்கூடிய அமைச்சருக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்கின்றோம், மக்களுக்கு உணவளிக்கின்றோம். அதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்று யாராவது கேட்டார்களா? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஆளும் அரசு நிர்வாகமும் நம்மை லஞ்ச ஊழலுக்கு தள்ளுகிறது. இருக்கிற சூழ்நிலை என்னது? ஜிபேல நம்ம மாமா மச்சானுக்கு ஒரு 5 ரூபாய் அனுப்ப முடியல, நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு 5000 ரூபாய் போட முடியல. அதுக்கும் கேள்வி வருது. ஜிபேலயும் பணம் அனுப்பக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பாக்கெட்லயும் பணம் வச்சிருக்க கூடாது, நடுவழியில. நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பாத்திருப்பீங்க. பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு? லஞ்சம் ஊழல் எதுவுமே செய்ய முடியாம இந்த தாவேக ஆட்சியில கஷ்டப்படுற மக்களை பாத்தீங்களா? இதே போன ஆட்சியா இருந்திருந்தா இந்த மக்கள் யாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்க மாட்டாங்க. லஞ்சம் ஊழல் சொல்லிட்டு வாங்கிட்டு ஜாலியா இருந்திருப்பாங்க. அவங்களோட சந்தோஷத்தை இந்த தாவேக அரசுக்கு எடுத்துருச்சு. ஆமாங்க, பாருங்க, எதுவுமே அவங்களால ஒரு ஜிபே கூட பண்ண முடியலையா அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாரும். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எல்லாமே கிடைக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடைக்குது, பெர்க்ஸ் கிடைக்குது, அலோவன்ஸ் இருக்கு, சம்பளமும் வருது, வீடும் தராங்க. இவ்வளவு இருந்தும் நீங்க லஞ்சம் வாங்கி தான் பிழைக்கணுமா? எனக்கு புரியவே இல்லை இது. இப்ப பாருங்க, இந்த லஞ்சத்தினால ஊறி போனவங்க இப்ப போராட்டம் பண்ற அளவுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு நாங்க லஞ்சம் வாங்கியே ஆகும்னு சொல்லிட்டு. அப்ப எந்த அளவுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்களை கெடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க. இத பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.